From Kuwait, the Kuwait City newspaper Al Siyasa Daily reported 2 same-sex marriages took place in the country during November. According to the paper, 2 men were married in the town of Salmiya, and 2 women were married in the suburb of Kaita. ஐயோ டேய் என்னடா இதெல்லாம்? இல்ல டாடி, நோ ஸ்லீப் கம்மிங். டெல் மீ a story டாடி. நீ பண்றத பார்த்தா எவனுக்குமே தூக்கம் வராதே. கதை சொல்லே ஆகணும். உட்கார். உன் வயசில் உங்கள் அப்பா எப்படிலாம் தெரியுமா இருந்தேன்? செம்ம ஸ்டைலாக இருப்பேன். தினமும் ஸ்கூலுக்கு போவேன் கையில் ஒரு ரோஸோட. உங்ககிட்ட ரோஸ் கொடுத்தா நீ தள்ள வச்சுப்ப. என்ன ஸ்கூலுக்கு வரலையா நீ? எல்லாம் எனக்கு தெரியும், போ போ போ. பட் நான் லவ் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகலனாலும் மேக்ஸ் மிஸ்ஸு சயின்ஸ் மிஸ்ஸுன்னு ஒரே லவ்ஸு. வரேன் இரு. ஹலோ, சொல்லு டார்லிங். ராஜுட்ட நம்ம கதையை சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே சரி, ஓகே ஓகே சரி, நான் உள்ளே எடுத்து வச்சுறேன். ஓகே சரி, ஓகே பை. ரொம்ப ஓவரா பண்ணுறாடா. நாளைக்கு லெட்டர் எழுதிட்டு போகிறேன். பேசக்கூட மாட்டேங்கிறாடா. நான் கொடுத்த டைரியை அப்படியே மூஞ்சிலே அடிச்சிட்டாங்க. சரி விடுறா, உனக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக. அடுத்து மறக்க முடியாத ஒரு பொண்ணு. அம்மாவா டாடி? இல்லைடா, பட் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஃபீலிங், ஒரு வெறி. What? 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 அந்த ஃபீலிங்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அடிங்க கெடுத்துட்டான். ஒரு ஆம்பளை ஷுட் நெவர் கிவ் அப்டா. ஸோ காலேஜில் என் காலேஜ் ஃபுல்லாக பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அண்ட் ஆல்சோ அட் ஃபிகர்ஸ். ஸோ யாரையும் லவ் பண்ணணும்னு தோணல. பட் அன்று ஒரு நாள் சௌபாக்கியா அவ விரல்கள், கண்ணு, அவ ஸ்மைல் தான் வெயிட். லவ் வந்துருச்சு. மச்சான் சொல்லு மச்சான். அவ பேர் என்னடா? சௌபாகியாடா. சௌபாகியா. டேய், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணா ஏதாவது ஐடியா சொல்கிறேன். காலையிலேருந்து ஐடியானா சொல்கிறேன். சரி இப்போ எப்படியாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நானும் நிறைய ஐடியாஸ் யோசித்தேன். கொடைக்குள்ளே கவிதை சொல்கிற மாதிரி, ராஜா மாதிரி குதிரையில் வந்து பிக்கப் பண்ணணும்னு யோசித்தேன். தினமும் அவள் எனக்கு கனவுல ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி
நானும் வெக்கப்படுற மாதிரி. கடைசியில் பயங்கரமாக ஒரு லவ் லெட்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மனசில் இருக்கிறத பேப்பரில் எழுதினேன். அடச்சி தூ. அவன் லாக்கர்ல ஒளிச்சு வச்சு ஐயோ ஒஞ்சிக்கிட்டேனா. அவ படிச்சா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அன்னைக்கு லவ் பண்ணதுதான் ஈராக், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, செக்கோஸ்லோவாக்கியான்னு லொகேஷனா லவ் சாங் பாடினோமா. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பாட்டு எங்க வீட்டில் தான் முடிஞ்சுது. அன்னைக்கு லைட்டும் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் தப்பு நடந்துருச்சு ராஜு, தப்பு நடந்துருச்சு. அப்போ நான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். பயங்கரமா ஒரு ஐடியா வந்தது. தூரத்துல பார்த்தேன்னு வச்சுக்கேன் 4 வண்டி சும்மா வந்தது. பின்னாடி உங்க மாமா கொல்ல வெறியில துரத்துறான். ஆமா ஏன்னு கத்துனது இன்னைக்கு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குன்னா பாத்துக்குவேன். உங்க அம்மாக்கு அல்லு இல்ல. நாங்க திரும்பி திரும்பி பார்க்க உங்க மைக்கேல் மாமா திரும்பாத திரும்பாத போ போன்னு கத்த பயங்கரமா ஒரு சேஸ்ரா. எப்படியோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போயிட்டோம்டா. அங்க போனா அவரு என்னையா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் மாலையை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு ஏதோ காண்டாவே கேட்டாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கை தட்ட நாங்களும் மாலைய மாத்த திடீர்னு பெரிய மாமா கத்தினே வந்து கத்திய நீட்டிட்டாரு. அப்போ பார்க்கணுமே நடந்துச்சு பாரு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு. நம்படா நானும் சண்டை போட்டேன். ஷபா ஒரு வழியா உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டி முடிச்சேன்டா. இப்படிதான்டா நீயும் பிறந்த. நீயும் என்ன மாதிரி தான் வளரணும். என் பேர் ராஜு. எனக்கு இப்போ 21 வயசு ஆகுது. அன்று ஒரு நாள் அவளை நான் பார்த்தேன். அவ பேரு பிரீத்தி.